அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவுல நாம் பொலிஞ்சர் பேண்ட்ஸ் பத்தி விவாதிக்கப் போறோம். பொலிஞ்சர் பேண்ட்ஸ் என்பது பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு குறிகாட்டியாகும். இதனை பல வர்த்தகர்கள் பயன்படுத்துகின்றனர். ஆனால் பல புதிய வர்த்தகர்கள் அல்லது ஏற்கனவே உள்ள வர்த்தகர்கள் இதனை மிகவும் தவறான முறையில் பயன்படுத்துகின்றனர். மேலும் சார், இதுல சரியான முறையில் நுழைவை எவ்வாறு குறிக்கிறது என்பது பலருக்கு தெரியவில்லை. எனவே இன்றைய வீடியோவில் பொலிஞ்சர் பேண்ட்ஸ் மூலம் சரியான நுழைவை எவ்வாறு குறிக்கலாம் என்பதைப் பற்றி பரத் சாருடன் இணைந்து தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். எனவே நேரடியாக என்ட்ரிக்குள் செல்வதற்கு முன் பொலிஞ்சர் பேண்ட் பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பார்ப்போம். சரியா? நிச்சயமாக. எனவே முதலில் நீங்கள் சந்தையில் வர்த்தகம் செய்யும்போது அதில் 3 அல்லது 4 வெவ்வேறு பரிமாணங்கள் உள்ளன. சரி. ஒன்று விலை என்ற பரிமாணம், அதாவது பிரைஸ் ஆக்ஷன், இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் அல்லது நாம் பார்ப்பவ அனைத்தும் விலையின் பரிமாணம். 2வது பரிமாணம் மொமெண்டம் பரிமாணம். அதாவது விலை என்று நான் சொல்லும்போது நான் ட்ரெண்ட்ஸ் பத்தி பேசுறேன். சரியா? 2வது மொமெண்டம் பரிமாணம். அதாவது இந்த ட்ரெண்ட் எவ்வளவு வேகத்துல உயர்கிறது என்பது. சரி. சரியா? அதாவது அதன் வேக அதிகரிப்பு மற்றும் வேக குறைவு விகிதம் என்ன? 3வது பரிமாணம் வாலட்டிலிட்டி, அதாவது ஏற்ற இறக்கம். சரி. வாலட்டிலிட்டி பரிமாணம் என்பது சந்தையேற்ற இறக்கத்துடன் இருக்கிறதா அல்லது அமைதியாக இருக்கிறதா, சந்தை சத்தமிடுகிறதா என்பது ஒரு பரிமாணம். இந்த 3 பரிமாணங்களையும் நாம் ஒன்றாக இணைக்கும்போது ஒரு சரியான வர்த்தக உத்தியை உங்களால் உருவாக்க முடியும். நீங்கள் வால்டிலிட்டி பற்றி பேசினால் மக்களின் நினைவுக்கு வரும் மிகவும் பிரபலமான இண்டிகேட்டர் பொலிஞ்சர் பேண்ட்ஸ் ஆகும். ஏடிஆர் அல்லது கெல்ட்னர் சேனல்கள் போன்ற பிற இண்டிகேட்டர்களும் உள்ளன. அவையும் வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர்கள் தான். ஆனால் பொலிஞ்சர் பேண்ட்ஸ் என்பது மிகவும் எளிமையான ஒரு இண்டிகேட்டர் மற்றும் ஏன்னா அதுல பல பயன்பாடுகள் மற்றும் ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டுள்ளன. மக்கள் அதை வெவ்வேறு வழிகளில் மாற்றி அமைக்கிறார்கள். அதனால இது மிகவும் பிரபலமானது. எனவே இன்னைக்கு முதல்ல பொலிஞ்சர் பேண்டின் பயன்பாடுகள் என்ன என்பதை உங்களுக்கு காண்பிப்போம். சரியா? அதன் பிறகு நமது என்ட்ரிகளுக்கு இதை எப்படி ஒரு தனித்துவமான முறையில பயன்படுத்தலாம் என்பதை காண்பிப்போம். சரி, சரி. வாலட்டிலிட்டி இருக்கும்போது என்ன நடக்கும் என்று சொல்லுங்கள். வாலட்டிலிட்டி என்றால் என்ன? சத்தம் இல்லையா? கூச்சல், குழப்பம். வாலட்டிலிட்டி எதனால் ஏற்படுகிறது? பதற்றத்தினாலும் இது ஏற்படுகிறது. நிச்சயமாக மக்கள் பதற்றமாக இருப்பதால் சந்தை ஏற்ற இறக்கத்துடன் இருக்கிறது. பதற்றம் அல்லது நிச்சயமற்ற தன்மை என்றும் நாம் சொல்லலாம். ம். என்ன நடக்கும்? என்ன நடக்காது? விலை உயர்கிறது, இறங்குகிறது. ஒரே நாளில் 10% உயர்வு, 10% இறக்கம். இதுதான் வாலடைல் சந்தை. எனவே வாலட்டிலிட்டி இருக்கும்போது நீங்கள் வர்த்தகம் செய்தால் விலை பெரிய அளவில் மாறுவதால் உங்கள் ஸ்டாப் லாஸ் வரம்பு அதிகமாக இருக்கும். இரண்டாவதாக, வாலட்டிலிட்டியின் போது உங்களால் சரியான என்ட்ரியை ஒருபோதும் பெற முடியாது. சரி. ஏனென்றால் கேண்டில் வரம்புகள் பெரியதாக இருக்கும்போது நீங்கள் எப்படி சரியான என்ட்ரியை பெறுவீர்கள்? ஒரு நாள் 10% உயர்வு, அடுத்த நாள் 5% சரிவு, பின் 2% உயர்வு. இது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும். எனவே வாலட்டிலிட்டி என்பது மிகுந்த குழப்பம் நிறைந்த ஒரு நிலை. எனவே வாலடைல் சந்தையின் போது நாம் ஒதுங்கி இருக்க முயற்சிப்போம். சரி. வாலட்டிலிட்டிக்கு எதிரானது அமைதி. அதாவது சந்தை அமைதியாக இருக்கும்போது வர்த்தகம் செய்ய வேண்டும். ஏனெனில் சந்தை அங்கிருந்து ஒரு திசையை எடுக்கும். சரி. அந்த நேரத்துல உங்கள் ரிஸ்க் ரிவார்டும் நல்லா இருக்கும். எனவே நான் சொன்ன இந்த வால்டிலிட்டி, அமைதி என்பது ஒரு சுழற்சி. சந்தை இந்த வழியில் இயங்குகிறது. நிலையற்றது, நிலையானது, நிலையற்றது, நிலையானது, நிலையற்றது, நிலையானது. இது ஒரு சுழற்சி போல நடக்கும். எனவே ஏற்ற இறக்கத்திற்கும் ஒரு சுழற்சி உள்ளது. சந்தை நிலையற்றதாக இருக்கும்போது நாம் அமைதியாக இருக்க வேண்டும். சந்தை அமைதியாக இருக்கும்போது நாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். இங்கே ஒன்றை கவனியுங்கள். சந்தை நிலையற்றதாக மாறுவதற்கு முன்பு அது அமைதியாக இருக்கும். எனவே நாம் இந்த அமைதியான கட்டத்தில் நுழைந்தால் அல்லது நம்மை நிலைநிறுத்திக் கொண்டால் ஏற்ற இறக்கத்துடன் நாம் விளையாடலாம். ஏனெனில் ஏற்ற இறக்கம் இல்லாமல் விலை உயர்வு அல்லது வீழ்ச்சி ஏற்படாது. விலை அமைதியாக இருக்கும்போது இந்த நிலையற்ற நகர்வுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள நமக்கு நேரம் கிடைக்கும். இப்போது பொலிஞ்சர் பேண்ட்ஸ் என்பது ஒரு கருவி அல்லது ஒரு குறிகாட்டியாகும். இது சந்தையின் எந்த கட்டம் அமைதியானது மற்றும் எந்த கட்டம் நிலையற்றது என்பதை வரைபட ரீதியாக அல்லது பார்வைக்கு நமக்கு தெரிவிக்கும். எனவே இப்போது பொலிஞ்சர் பேண்டை வரையவும். எனவே இது வரையப்பட்ட பொலிஞ்சர் பேண்ட். இதன் கால அளவை நாம் அப்படியே வைத்துள்ளோம். அதாவது உங்கள் இயல்பு நிலை கால அளவே வைக்கப்பட்டுள்ளது. 20 கால அளவு நகரும் சராசரி மற்றும் அதன் 2 நிலையான விலகல் தான் பொலிஞ்சர் பேண்ட். இப்போது பாருங்கள். விலையின் வரம்புகள் மிக விரிவான வரம்பில் இருப்பதை இங்கே காணலாம். எனவே இங்கே பேண்ட்களை பாருங்கள். அவை ஒன்றுக்கொன்று வெகு தொலைவில் உள்ளன. பேண்ட் மிகவும் விரிவடைந்துள்ளது. எனவே இந்த பேண்ட்கள் மிகவும் விரிவடையும் போது சந்தையில் ஏற்ற இறக்கம் உள்ளது என்று அர்த்தம். சரியா? சரி.
எனவே சந்தையில் இந்த விரிவான வரம்பு இருக்கும்போது நாம் வர்த்தகம் செய்யக்கூடாது. இப்ப இங்க பாருங்கள் பேண்ட்கள் குறுகலாகிவிட்டன. பேண்ட் குறுகலாகிவிட்டதை நீங்கள் காணலாம். ம். எனவே பேண்ட் குறுகலாக இருக்கும்போது நாம் வர்த்தகம் செய்ய வேண்டும். எனவே நாம் ஒரு விலை விளக்கப்படத்தை திறந்துள்ளோம். அதில் பொலிஞ்சர் பேண்ட் வரையப்பட்டிருப்பதை காணலாம். இப்போது நாம் இயல்பு நிலை கால அளவையே வைத்துள்ளோம். கால அளவில் நாம் எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம். எனவே அதன் நடுப்பகுதி பேண்ட் 20 கால அளவு நகரும் சராசரியாகும். மேலும் இந்த பேண்ட்கள் இதிலிருந்து 2 நிலையான விலகல் மேலேயும் கீழேயும் பிளஸ் மைனஸாக இருக்கும். சரி. எனவே பாருங்கள், விலையில் ஏற்ற இறக்கம் இருக்கும்போது, விலையில் குழப்பம் இருக்கும்போது, விலை மிகவும் ஏறி இறங்கும்போது, இந்த 2 பேண்ட்களுக்கும் இடையிலான இடைவெளி அதிகரிக்கிறது. சரி. இங்கேயும் பாருங்கள், சந்தை நிலைமை எவ்வளவு நிலையற்றதாக இருந்தது. 2க்கும் இடையே இடைவெளி அதிகரிக்கிறது. நிச்சயமாக. எனவே இந்த நிலையற்ற காலத்தில் நாம் வர்த்தகம் செய்யக்கூடாது. விலை அமைதியாக இருக்கும் வரை மற்றும் இந்த பேண்ட்டுகள் சுருங்கும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், பேண்ட்டுகள் சுருங்குகின்றன. இந்த சுருக்கம் எவ்வளவு இறுக்கமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக இங்கிருந்து விலை நகர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எனவே இங்கே பாருங்கள், இந்த சுருக்கம் இங்கே இருந்தவுடன் இங்கிருந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைத்தது. இங்கே நம்ம நுழைந்தோம். இப்போது பாருங்க, இந்த சுருக்கத்திற்கு பிறகு விரிவடைதல் நிகழ்கிறது. நீங்கள் இந்த அமைதியான கட்டத்துல நுழைந்திருந்தால் உங்களுக்கு இங்கே சரியான நகர்வு கிடைச்சிருக்கும். இங்கே மற்றொரு நன்மை என்னன்னா, நீங்க இங்கே நுழையும்போது உங்கள் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ சரியாக இருக்கும் மற்றும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் இந்த ஏற்ற இறக்கமான காலத்தில் நீங்கள் நுழைந்தால் பேண்டுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு தூரத்தில் உள்ளன என்று பாருங்கள். பேண்டுகளுக்கு இடையிலான தூரம் மிக அதிகமாக உள்ளது. நீங்கள் இங்கே நுழையும்போது இந்த பிரேக் அவுட்டில் நுழைவே அப்படின்னு சொல்வீங்க. அப்போது பாருங்க, உங்கள் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். உங்கள் ஸ்டாப் லாஸ் ரொம்ப விரிவாக இருக்கும். எனவே போலிஞ்சர் பேண்டின் மிகப்பெரிய பயன் என்னவென்றால், அது சந்தையின் ஏற்ற இறக்க சுழற்சியை பற்றி நமக்கு தெரிவிக்கிறது. எனவே இப்போது சிறிய கால அளவுகளில் வேலை செய்ய விரும்பும் நமது பார்வையாளர்கள், அதாவது மணிநேர சார்ட்டுகளில் அல்லது 15 நிமிட சார்ட்டுகளில் வேலை செய்ய விரும்புபவர்களுக்கு பொலிஞ்சர் பேண்ட் சிறந்த கருவியாகும். அவங்க இன்ட்ராடே வர்த்தகம் செய்ய விரும்பினால் பொலிஞ்சர் பேண்ட் சிறந்த கருவியாகும், இல்லையா? ஏனென்றால் இன்ட்ராடேயில் விலை ஏற்ற இறக்கமாக இருக்கிறதா இல்லையா, இன்ட்ராடேயில் விலை சுருங்குகிறதா இல்லையா என்பதை அது உங்களுக்கு சரியாக சொல்லிவிடும். எனவே என்னை பொறுத்தவரை பொலிஞ்சர் பேண்டின் மிக முக்கியமான பயன்பாடு இதுதான். சரி, இது தவிர பொலிஞ்சர் பேண்டுகளுக்கு இன்னும் பல பயன்பாடுகள் உள்ளன. 1, 2 பற்றி விவாதிப்போம். பொலிஞ்சர் பேண்டின் ஒரு பயன்பாடு, பொலிஞ்சர் பேண்ட் சந்தை ஓவர்பாட், ஓவர்சோல்ட் நிலையில் உள்ளதா என்பதை உங்களுக்கு தெரிவிக்கும். சந்தை இப்போது விலை அதிகமாக இருக்கிறதா, ஓவர்பாட் நிலையில் இருக்கிறதா, அல்லது மேல் நோக்கு கீழ் நோக்கு எங்காவது நீட்டிக்கப்பட்டுள்ளதா என்பதும் இதில் தெரியும். சந்தை நீட்டிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக வர்த்தகத்தில் செல்லாமல் காத்திருந்து பிறகு நுழைவோம். ரீட்ரேஸ்மெண்ட் வரைக்கும் காத்திருப்போம். எனவே இங்கே பாருங்கள், நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் என்று பொலிஞ்சர் பேண்டின் அமைப்பை சற்று மாற்றியிருக்கிறோம். நாம் 2.5 ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை பயன்படுத்தி இருக்கிறோம். இயல்பாக 2 இருக்கும். எம். எனவே இங்கே பாருங்கள், இந்த பேண்டின் டீவியேஷனை நாம் அதிகரித்த போது ஒரு விஷயத்தை உங்களால் பார்க்க முடிகிறது. எப்போதெல்லாம் விலை இந்த பேண்டை ஊடுருவுகிறதோ, பாருங்கள், இந்த 2.5 அளவில் விலை பேண்டை ஊடுருவும் போது, இதோ இங்கே விலை பேண்டை ஊடுருவி இருக்கிறது, இங்கே விலை பேண்டை ஊடுருவி இருக்கிறது. எனவே எப்போதெல்லாம் விலை பேண்டை ஊடுருவுகிறதோ அப்போதெல்லாம் விலை 20 பீரியட் மூவிங் ஆவரேஜிற்கு அருகில் வர அல்லது லோயர் பேண்டிற்கு செல்ல அதிக வாய்ப்பு உள்ளது. சரி, இல்லையா? எனவே நாம் இது போன்ற ஒரு பிரேக் அவுட் வர்த்தகத்தை எடுக்க நினைக்கும் போது, நீங்கள் இங்கே ஒரு பிரேக் அவுட் வர்த்தகத்தை எடுக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். சரி, நீங்கள் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனை வரைந்தீர்கள். இங்கே ஒரு கிடைமட்ட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை உருவாக்கினீர்கள். இங்கே ஒரு முக்கோணம் இருப்பதாக உங்களுக்கு தோன்றியது. எனவே நான் பிரேக் அவுட் வர்த்தகத்தை எடுக்கிறேன். சரியா? எனவே நீங்கள் இங்கே பிரேக் அவுட் வர்த்தகத்தை எடுத்தீர்கள். இப்போது இங்கே பாருங்கள், விலை பிரேக் அவுட் ஆனபோது அது பேண்டின் இந்த 2.5 மேல்புற ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை துளைக்கிறது. துளைத்த பிறகு பாருங்கள், அது மீண்டும் கீழே வருகிறது. எனவே பாருங்கள், இந்த பிரேக் அவுட் வர்த்தகத்தில் மிக அதிக நிகழ்தகவு உள்ளது. நீங்கள் எடுத்த இந்த பிரேக் அவுட் வர்த்தகம், அதாவது பிரேக் அவுட் ஆன அந்த கேண்டில் சற்று ரீட்ரேஸ் ஆகும். சரி, எனவே நீங்கள் ஒரு பிரேக் அவுட் வர்த்தகத்தை எடுக்கும்போது உடனடியாக மேலே பொலிஞ்சர் பேண்ட் இருந்தால் அந்த பிரேக் அவுட் வர்த்தகத்திற்காக சற்று காத்திருக்கலாம் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். விலை பிரேக் அவுட் ஆகட்டும், அது மீண்டும் வர வாய்ப்பு கொடுங்கள். அதன் பிறகு நீங்கள் அந்த வர்த்தகத்தை எடுக்கலாம். இப்போ நீங்க இங்க பாருங்க, நீங்க இங்க ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் எடுத்திருந்தா, இந்த ஒரு W பேட்டர்ன்ல, இங்க நீங்க இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் எடுத்திருந்தா, அப்போ இங்க பாருங்க, இந்த கேண்டிலுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, அந்த பெயிண்ட் அது இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ளது. எனவே விலைக்கு நகர இடம் உள்ளது. ஆம், சரி.
எனவே விலை நமக்கு இடம் கொடுக்கும் என்பதால் இங்கே பிரேக் அவுட் ட்ரேடு எடுப்போம். மேலும் இங்கே விலை சுருக்கத்திலும் இருப்பதை நீங்கள் காணலாம். சுருக்கத்தின் போதுதான் நாம் ட்ரேடு எடுக்க வேண்டும் என்று இப்போதுதான் விவாதித்தோம். நான் பாரத் ஜுன்ஜுன்வாலா அப்சர்ஜில் உங்களுக்காக RSI ட்ரேடிங் புரோகிராமுடன் வந்துள்ளேன். இந்த புரோகிராமில் RSI-ஐ பயன்படுத்துவதற்கான ஒரு தனித்துவமான வழியை பார்ப்போம். ஓவர்பாட் மற்றும் ஓவர்சோல்ட் நிலைகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு வித்தியாசமான வழி புல் மார்க்கெட் மற்றும் பியர் மார்க்கெட்டில் ஓவர்பாட் மற்றும் ஓவர்சோல்ட் நிலைகளில் நீங்கள் எப்படி ட்ரேடு செய்யலாம் என்பதை இந்த புரோகிராமில் உங்களுடன் விவாதிப்போம். எனவே கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள். எனவே இது ஓவர்பாட் நிலைகளை உங்களுக்கு தெரிவிக்கிறது. அதேபோல் விலை எப்போது என்று பாருங்கள். 20 நாள் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வரும்போது இங்கே பாருங்கள். இது கீழ்பெண்டில் நுழைகிறது. இங்கே பாருங்கள் கீழ்பெண்டை துளைக்கிறது. பின்னர் இங்கிருந்து விலை மீண்டும் மிடில் பெயிண்ட் அல்லது மேல் பெயிண்டிற்கு செல்லும். எனவே இந்த வழியில் நீங்கள் ஓவர்பாட் ஓவர்சோல்ட் என விரைவான ஸ்கால்பிங் அல்லது நீங்கள் எதை சொன்னாலும் அந்த வகையான ட்ரேடுகளை பொலிஞ்சர் பேண்டில் எடுக்கலாம். சரி, இப்போது இதிலிருந்து மற்றொரு மாற்றத்தை கொண்டு வருவோம். நாம் மூவிங் ஆவரேஜ் அடைபெற்ற வகுப்புகளை பற்றி விவாதித்த போது மீன் ரிவர்ஷன் என்ற கருத்தை பற்றி விவாதித்தோம் இல்லையா? விலை 50 நாட்களில் இருந்து வெகு தொலைவில் இருந்தால் விலை மீண்டும் வந்து 50 நாளில் ரிவர்ஸ் ஆக அதிக வாய்ப்பு உள்ளது என்று அங்கு விவாதித்தோம். இப்போது இதில் ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வருவோம். இங்கே மூவிங் ஆவரேஜ் காலத்தை 50 மாற்றுவோம். சரி, இப்பொழுது நாம் இங்கே 50 நாள் மூவிங் ஆவரேஜை பயன்படுத்துகிறோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2 ஆகும். முந்தைய மூவிங் ஆவரேஜின் போது நான் சொன்னது போல வெவ்வேறு ஸ்டாக்குகளுக்கு வெவ்வேறு நிலைகள் இருக்கலாம் என்ற குழப்பம் இருந்தது. நிச்சயமாக. ஸ்டாக் ரிவர்ஸ் ஆகும் நிலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் போலிஞ்சர் பேண்டை வைத்தால் இந்த குழப்பம் பெருமளவு நீங்கிவிடும். அது எப்படி என்று இங்கே பாருங்கள். நான் சொன்னது போல் விலை 50 நாள் மூவிங் ஆவரேஜிலிருந்து வெகு தொலைவில் இருந்தால் அது மீண்டும் 50 நாள் மூவிங் ஆவரேஜிற்கு வந்து ஒரு சிறிய கரெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு உள்ளது. அதன் பிறகு உருவாகும் விலை முறைகளுக்கு ஏற்ப நாம் ட்ரேடு செய்வோம். இங்கே பாருங்கள் விலை 50 நாட்களில் இருந்து பிரேக் அவுட் ஆகும்போது அது அதன் 50 நாள் மூவிங் ஆவரேஜிலிருந்து விலகிச் செல்கிறது. அதே நேரத்தில் அது போலிஞ்சர் பேண்டிற்கு வெளியேயும் போலிஞ்சர் பேண்டை முழுமையாக துளைத்துக் கொண்டும் செல்கிறது. பின்னர் 50 நாட்களுக்கு பிறகு மீண்டும் வருகிறது. இங்கிருந்து நகர்கிறது. 50 நாட்களுக்கு பிறகு அதன் போலிஞ்சர் பேண்டின் மேல் பேண்டை மோதுகிறது. பின்னர் இங்கே பாருங்கள் 50 நாட்களுக்கு பிறகு கீழே வருகிறது. மீண்டும் 50 நாட்களில் இருந்து மேலே சென்று மேல் பேண்டில் மோதுகிறது. பின்னர் சிறிது கன்சாலிடேஷன் நடக்குது. அப்புறம் மூவ்மெண்ட், அப்புறம் இந்த கன்சாலிடேஷன், அப்புறம் மூவ்மெண்ட், அப்புறம் இந்த கன்சாலிடேஷன். எனவே ஒரு வகையில நாம் 50 நாள் மூவிங் ஆவரேஜின் மிடில் பேண்டை தேர்ந்தெடுத்து அதனோட வந்து 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்களை பயன்படுத்தினால் பெரிய கால அளவில், அதாவது 50 நாள் மூவிங் ஆவரேஜ் நடுத்தர கால ட்ரெண்டை ட்ராக் செய்கிறது என்று நாம் சொன்னது போல விலை இப்போது ஓவர்பாட் நிலையில் உள்ளதா இல்லையா என்பதை அது நமக்கு தெரிவிக்கும். விலை இவ்வாறு ஓவர்பாட் நிலையில் இருக்கும்போது, அதாவது விலை 50 நாள் மூவிங் ஆவரேஜிலிருந்து வெகு தொலைவில் இருந்து அதன் மேல் பேண்டை துளைக்கும் போது. எனவே அந்த நேரத்தில் நாம் வர்த்தகம் செய்யக்கூடாது. சரி, நாம் காத்திருந்து விலையை சிறிது பின்வாங்க விடுவோம். இங்கே ஏதேனும் பேட்டர்ன் உருவானால் நாம் இங்கே வர்த்தகம் செய்வோம். சரி. அதனால இது வேற ஒரு மூவிங் தான். அதே மாதிரி இன்னொரு பொலிஞ்சர் பேண்ட் அப்ளிகேஷன் கூட. சரியா? சார், எனது கேள்வி இது போன்ற சூழ்நிலைகளை நாம் எப்படி தவிர்ப்பது? உதாரணமாக இங்கே பஞ்சர் இருந்தால் நான் காத்திருந்திருந்தால் இந்த மிகப்பெரிய மூவ் என் கையை விட்டு போயிருக்கும். ஆமாம். அதையே தான் நான் சொன்னேன். பஞ்சர் செய்யும்போது நாம் வர்த்தகம் செய்ய மாட்டோம். பஞ்சர் செய்த பிறகு மீண்டும் பேண்டிற்குள் வரும்போது ஏதேனும் பேட்டர்னுக்காக காத்திருப்போம். சரியா? இங்கே இந்த பிளாக் உருவாகிறது. பிறகு நாம் நமது என்ட்ரிகளை திட்டமிடுவோம். ஆனால் அது பஞ்சர் செய்யும் போதோ அல்லது பேண்டிற்கு வெளியே செல்லும் போதோ அந்த நேரத்துல நாம் அதை தவிர்ப்போம். சரி. சரியா? பேண்டிக்கு வெளியே அல்லது பேண்ட பஞ்சர் செய்வது என்றால் ஓவர்பாட் எக்ஸ்டெண்டட் என்ற அர்த்தம். பேண்டிக்குள்ள வந்து வர்த்தகம் செய்தால் அது வர்த்தகம் செய்ய சரியான வழி என்று அர்த்தம். சரி. சரியா? எனவே இது மற்றொரு அப்ளிகேஷன். இப்ப நான் உங்களுக்கு மற்றொரு சுவாரஸ்யமான அப்ளிகேஷனை காட்டுகிறேன். அதுதான் டூயல் பொலிஞ்சர் பெயிண்ட். 2 பொலிஞ்சர் பெயிண்டுகள். சரி? மற்றும் இத 1. மற்றும் இதை 20. சரி, இப்ப நான் உங்களுக்கு மற்றொரு அட்வான்ஸ்டு அப்ளிகேஷனை சொல்றேன். வர்த்தகத்தை உண்மையில் எங்கே மேற்கொள்வது என்று. நம்ம பொலிஞ்சர் பேண்டை பயன்படுத்தினால் பொலிஞ்சர் பேண்டில் எது நமக்கு ட்ரேடிங் ஜோன், எது நான் ட்ரேடிங் ஜோன், விலை இன்னும் ட்ரெண்டில் இருக்கிறதா, நாம் ட்ரெண்டிலேயே தொடர வேண்டுமா அல்லது ட்ரெண்டிலிருந்து வெளியேற வேண்டுமா என்பது எப்படி தெரியும்? இங்கே பாருங்கள், நாம் 2 பொலிஞ்சர் பேண்ட்களை பிளாட் செய்துள்ளோம். 2 பொலிஞ்சர் பேண்ட்களை பிளாட் செய்துள்ளோம் என்றால் இதன் செட்டிங் முதல் பொலிஞ்சர் பேண்ட் 20:2 சாதாரண செட்டிங். இரண்டாவது பொலிஞ்சர் பேண்ட்டுக்கு நாம் ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 21 அமைத்துள்ளோம். இப்போது நீங்கள் வர்த்தகம் செய்யும் போது
வர்த்தகம் செய்ய முயற்சிக்கும்போது நீங்கள் எப்போது முயற்சிப்பீர்கள் என்றால், இந்த முதல் பொலிஞ்சர் பேண்டிற்குள் எங்கிருந்து பிரேக் அவுட் ஆகிறதோ, அங்கிருந்து தான் இந்த இயக்கம் ஆரம்பமாகிறது. அதாவது 21 டீவியேஷனுக்கு அருகில், அதற்கும் அருகாமையில் பிரேக் அவுட் ஆக வேண்டும் என்பதே முக்கியமான விஷயம். உதாரணமாக இங்கே விலை கீழே வந்து ரீட்ரேஸ் ஆகிறது. இங்கே நீங்கள் ஒரு பிளாக் உருவாக்கினால் இந்த 21 பகுதியில் பிரேக் அவுட் ஆவதை பார்க்கலாம். எனவே நாம் நமது என்ட்ரியை இங்கே தான் திட்டமிடுவோம். சரியா? நாம் இங்கே கீழே நமது என்ட்ரியை திட்டமிட மாட்டோம். இரண்டாவதாக இப்போது விலை இருக்கும் வரை இந்த கீழ் பேண்டில், அதாவது விலை குறைந்த நிலையில் இருக்கும் இந்த பகுதியில நாம் கவனமாக பார்க்க வேண்டும். சென்று கொண்டிருக்கும் வரை. அதுவரை நாம் நமது பொசிஷன்களை வைத்திருக்கலாம். பலர் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸிற்கு ஏதேனும் முறையை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். இது ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸிற்கான சிறந்த முறைகளில் ஒன்றாகும். சரி. எனவே இது பேண்டை உடைத்து மேல் பேண்டுக்கு வந்தவுடன் நீங்கள் உங்கள் தற்போதைய பொசிஷனில் இருந்து வெளியேறலாம். இது ட்ரெய்லிங் மற்றும் வெளியேறுவதற்கு மட்டுமே. அதாவது இந்த நிலைமை உங்கள் முதலீட்டை பாதுகாக்கவும், தேவையான நேரத்தில் வெளியேறவும் உதவுகிறது. சரி. இத நீங்க இன்னும் பாருங்கள். அப் ட்ரெண்டின் போதும் கூட நீங்கள் பார்த்தால். எனவே பாருங்கள், இங்கே கான்ட்ராக்ஷனில் நீங்கள் என்ட்ரி எடுத்தால், சரிதானே? பேண்டுகள் சுருங்குகின்றன. மேலும் நீங்கள் இங்கே இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்தால், உங்கள் பொசிஷன் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும்? இது இதற்கு மேலே ட்ரெயில் செய்யும் வரை. இது ட்ரெய்லிங்கை விட்டு கீழே வந்தவுடனே நீங்கள் எக்ஸிட் ஆகிவிடுங்கள். மீண்டும் பாருங்கள், கான்ட்ராக்ஷன்ல நீங்கள் என்ட்ரி எடுத்தீர்கள். எவ்வளவு காலம் எடுப்பீர்கள்? இந்த பேண்டுக்குள் இருக்கும் வரை. இந்த பேண்டை விட்டு வெளியேறியதும் நீங்கள் எக்ஸிட் ஆகிவிடுங்கள். சரி. எனவே இது உங்களுக்கு ஒரு ட்ரெய்லிங் முறையை சொல்கிறது. இதை நீங்கள் சிறிய டைம் பிரேம்களில் ஹவர்லி சார்ட்டில் 15 நிமிட சார்ட்டிலும் கூட பயன்படுத்தலாம். நாம் ட்ரெண்டிங் மார்க்கெட்டின் போது இதை செய்கிறோம் என்பதை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் மற்றதைப் போல வேறு எந்த இண்டிகேட்டரை போலவும் நீங்கள் நான் ட்ரெண்டிங் மார்க்கெட்டின் போது ஏதேனும் இண்டிகேட்டர் அல்லது நீங்கள் நான் ட்ரெண்டிங் மார்க்கெட்டின் போது ஏதேனும் ட்ரேடிங் டெக்னிக்கை பயன்படுத்தினால் அது வேலை செய்யாது. ஏன்னா இங்க பாருங்கள், இந்த முழு கட்டமும் ஒரு நான் ட்ரெண்டிங் கட்டமாக இருந்தது. நிச்சயமாக. இப்ப வந்து இது நான் ட்ரெண்டிங் கட்டமாக இருக்கும்போது, அந்த நேரத்துல எந்த ட்ரேடிங் டெக்னிக்கும், அது போலிஞ்சர் பேண்டாக இருந்தாலும், RSI ஆக இருந்தாலும், மூவிங் ஆவரேஜாக இருந்தாலும் அது வேலை செய்யாது. இப்போது பலர் கேட்பார்கள், இந்த நான் ட்ரெண்டிங் கட்டத்தை எப்படி அடையாளம் காண்பது என்று. அதற்கு நீங்கள் டவ் தியரி வீடியோவை பார்க்க வேண்டும். நிச்சயமாக. அங்கே நாங்கள் உங்களுடன் விவாதித்த இந்த முழு சுழற்சியும் ஹையர் டாப், ஹையர் பாட்டம். பிறகு இங்கே ஈக்குவல் டாப்கள் உருவாகத் தொடங்கின. பிறகு இங்கே லோயர் டாப். எனவே இந்த கட்டம் இந்த கட்டமாக இருக்கலாம். எனவே நான் ட்ரெண்டிங் கட்டத்துல நாம் போலிஞ்சர் பேண்ட பயன்படுத்தக்கூடாது. நிச்சயமாக. எனவே போலிஞ்சர் பேண்டின் 2 பயன்களை நாம் பார்த்தோம். முதல் பயன் என்னவென்றால் கான்ட்ராக்ஷன். 3 பயன்களை பார்த்தோம். சரி. எனவே போலிஞ்சர் பேண்டின் 3 பயன்களை நாம் பார்த்தோம். முதலில் பேண்ட்கள் சுருங்கி இருக்கும்போது அமைதியான கட்டத்தில் எப்படி நுழைவது என்பது. இரண்டாவதாக ஓவர்பாட், ஓவர்சோல்ட் எப்போது உருவாகிறது? எந்த சூழ்நிலைகளில் உருவாகிறது? மற்றும் ஓவர்பாட், ஓவர்சோல்ட் சூழ்நிலையில நம்ம எப்படி ட்ரேடிங் செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பார்த்தோம். மூன்றாவதாக ஏற்கனவே உள்ள ட்ரெண்ட் ட்ரேடை நீங்கள் எப்படி ட்ரெயில் செய்யலாம் என்கிறதை பார்த்தோம். 2 போலிஞ்சர் பேண்ட்டுகளை பயன்படுத்தி. நிச்சயமாக. இன்றைக்கு போலிஞ்சர் பேண்டின் பல பயன்பாட்டு முறைகளை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சார் கற்பித்தது போல நீங்கள் எத்தனை வழிகளில் மற்றும் எத்தனை வெவ்வேறு விஷயங்களில் உங்கள் என்ட்ரிகளை குறிக்கலாம் என்பதை பார்த்தோம். எனவே இன்று போலிஞ்சர் பேண்ட்களை பற்றி புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது எங்களின் முயற்சி. இதற்காக நாங்கள் பல வீடியோக்களை உருவாக்கியுள்ளோம். அவை முழு பிளேலிஸ்ட் வடிவில் உள்ளன. அதை நீங்கள் இந்த சேனலில் சென்று பார்க்கலாம். அங்கே நாங்கள் பல வீடியோக்களை உருவாக்கியுள்ளோம். அவற்றை நீங்கள் படிப்படியாக பார்த்தால் உங்களுக்கு சிறந்த புரிதலும் சிறந்த கற்றலும் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.